ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. ஆஹா, நான் காலையில் ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். என்னென்னா சபரி வந்து சேவ் பண்ணப்படுகிறார் அப்படின்ற மாதிரி. அது எப்படி ஒருவேளை நாமினேஷன்ஸில் வராமல் தப்பிச்சிருப்பாரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பிக் பாஸ் ஒரு சரியான ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காரு. என்னென்னா, இங்கே நீங்கள் நாமினேட் பண்ண போகிறீங்க. எப்படின்னா, அவங்க வெளியே போகணும் இல்லை, இங்கே இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஒருத்தரை காப்பாற்றலாம், அதுக்கப்புறம் வேணும்னா ஒருத்தரை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் காப்பாற்றும் போது நீங்கள் மிளகாவை சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு வந்து வினோத்தை தான் கூப்பிட்டுருந்தாங்க. வினோத் போய் உட்காந்தாரு. யாரை காப்பாற்ற நினைக்கிறீங்க அப்படின்போது இந்த மிளகா சாப்பிடணுமான்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு போனே சபரியை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துட்டு அவரோட விஷயங்கள்லாம் சொன்னார். மிளகா எடுத்து சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி சரின்ட்டார். அதுக்கப்புறம் திவ்யா வந்தாங்க. அவங்க யாரை காப்பாற்றுனாங்கன்னா சாண்ட்ரா அண்டு சபரியை காப்பாற்றினாங்க. அப்புறம் 2 மிளகா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தான் வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் சபரி வந்து யாரை சொன்னார்னா வினோத் அண்டு சாண்ட்ராவை சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்துட்டு சபரி அண்டு சாண்ட்ராவை சொன்னார். அரோரா வந்துட்டு சாண்ட்ரா அண்டு சபரியை சொன்னாங்க. மேக்ஸிமம் சபரியை தான் சொல்லியிருக்காங்க. தகவலும் அது மாதிரி தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதில் என்னென்னா அரோரா இது மற்றவங்களாம் வந்து கடிச்சு பிடிச்சி எப்படி சாப்பிட்டுட்டாங்க, ரொம்ப கஷ்டம். அரோரா மட்டும் எப்பயுமே உங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த திருட்டுன்றது ரொம்ப பிடிக்குன்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, இத்தனை கேமரா சுற்றி இருக்குது, பிக் பாஸ் பார்த்துட்ருக்காரு, கன்ஃபர்ஷன் ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. அந்த மிளகா எடுக்கும் போதே யாருக்கும் தெரியாமல், ஏன்னா அது வரைக்கும் தான் தெரியும்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. கீழே எடுக்கும்போதே பாதியாக உடச்சி மேலே மட்டும் அந்த குச்சிக்கு போனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்படி வச்சு அப்படி போனாங்க 2 கையில் வச்சு. அரோரா அந்த பச்சை மிளகா ஃபுல்லாக காமிங்க அப்படின்னு. அப்பவும் இப்படி பிடிச்சிட்டு ஃபுல்லாக காமிங்க எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சிரிக்கிறாங்க. இது அவங்களுக்கு வந்து ஜோக்கு, இவங்க பண்ணால் காமெடி. இதே இது வேறு யாராவது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திருட்டு செலவு பண்ணலாமான்ற சொல்லிட்டு இத்தனைக்கு இப்போ வந்து பயங்கர வைரலாக போயிருக்கும். சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. கஷ்டம்தான், யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதே டிக்கெட்டு ஃப்ராலும் சொல்லியிருந்தால் சாப்பிட்டுருப்பீங்களா? என்னத்த சொல்ல, இந்த மாதிரிலாம் பண்ணி திரும்பவும் பார்த்தா திரும்பவும் ஒரு திருட்டு வேலையை பண்ணுறாங்க. நைஸாக வந்து இது பண்ணுறாங்க. எல்லாமே இவங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடணும், எல்லாமே ஈஸியாக கிடச்சிடணும். ஏங்க இந்த மிளகா வைக்கிறதுக்கு பதில் பஜ்ஜி மிளகா வச்சுருக்கலாமா? ஏம்மா நம்ம டூருக்காக வந்திருக்கீங்க, இல்லை பீச் ரெசார்ட்டில் உட்காரதுக்கு வந்திருக்கீங்களா? அங்கே பஜ்ஜி மிளகா போய் சாப்பிட்றதுக்கு என்னையா நடக்குதுன்னு நம்ம வந்துச்சு. இதில் வந்து திவ்யாலாம்ப்பா முடியல. அந்த பச்சை மிளகா சாப்பிட்டுட்டு போய் பாத்ரூம் இருக்க வாஷ் பேஷனில் போய்ட்டு வாமிட் பண்ணுறாங்க. ஏன்னா திடீர்னு இவ்வளோ பெரிய மிளகா 2 மிளகா சாப்பிடணும். இது எப்படி இருக்குன்னா அந்த சீசன் 5 தானே. ஆமாம், நெருப்பு சேவ் பண்ணுறதுக்கு தலையில் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு டாஸ்க் நடந்திருக்கும். ஒரு 2 நாளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபினாலே வரும். ஃபினாலே வாரமா? ஆமாம், ஃபினாலே வாரம். ஃபினாலே வாரத்துக்கு முன்னாடி வரும். அப்போ தான் தாமரை எவிட்டாவாங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த பர்டிகுலர் டாஸ்க்கு. ஸோ அவங்க இன்னொரு பக்கம் வந்து சபரிலாம் அவ்வளோதான் 2 மிளகா சாப்பிட்டுட்டு போயிட்டு இவ்வளோ இது அது பேர் அது பேஸ்ட்டு எடுத்து ஆயில் வச்சு ஏதோ ஒரு படம் நான் பார்த்துருக்கேன், அப்படியே வச்சு தேய்க்கிறாரு. ஏன்னா அவ்வளோ காரம் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இப்போ அரோரா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வந்துட்டு இன்னும் வந்து ஒருத்தர் சொல்லணும், 6 பேரில் மொத்தம். ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறமா மொத்தமாக டீட்டெயிலாக என்னென்ன நடந்துச்சு ஃபுல்லாக வீடியோ போடுறேன். இதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ப்ரொமோவில் வந்துட்டு திவ்யா அழுதாக ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் போடுதீங்க. அண்ணா என்னென்ன வேணா பேசிட்டு இருக்கும்போது திவ்யா அழுகுறாங்க, ஒருவேளை வெளியில் நடந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்களோ அப்படி கேட்டிங்க. எல்லாம் இந்த பச்சை மிளகா பண்ணுற பாடு, அதை வந்துட்டு அப்படியே அழுத மாதிரி காமிச்சிட்டாங்க. நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு இது ஆகிப்போச்சு, அச்சோ அழுதுட்டாங்களே என்ன வகிச்சு தெரியலையே அப்படின்னு. ஸோ எல்லோரும் கண்ணும் கலங்கிறதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா அவங்க சொல்கிற விஷயங்கள். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.